ஆண்டவரின் அன்புக்குரிய இறைமக்களே, இன்று நாம் பொது காலத்தின் 13ஆம் ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடுகின்றோம். இன்றைய திருவழிபாடு 2 முக்கியமான கருத்துக்களை நமக்கு முன்வைக்கின்றது: விருந்தோம்பல் மற்றும் சீடத்துவத்தின் விலை. முதல் வாசகத்தில் இறைமனிதர் எலிசாவிற்கு தாராளமான மனதோடு விருந்தளிக்க சூனேம் ஊர் பெண்மணி அதன் வழியாக கடவுளின் ஆசிரியையும் மகப்பேற்றையும் பெறுகிறார். நற்செய்தியில் இயேசு தன்னை விட மேலாக எவரையும் அன்பு செய்பவர் எனக்கு தகுதியற்றவர் என்று கூறி ஒரு சீடராக இருப்பது ஆழமான அர்ப்பணிப்பை வலியுறுத்துகின்றார். அதே சமயம் ஒரு சீடருக்கு செய்யப்படும் மிக சிறிய உதவி கூட ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீர் போல கைமாறு பெறாமல் போகாது என்று இயேசு நமக்கு ஊக்கமளிக்கின்றார். நாம் கிறிஸ்துவின் பெயரால் பிறரை வரவேற்கின்றோமா? நமது விருந்தோம்பலால் தாராளமாக இருக்கிறதா? கிறிஸ்துவுக்காக சிலுவையை சுமக்க நாம் தயாரா என சிந்திக்க இன்றைய இறை வழிபாடு நம்மை அழைக்கின்றது. இத்திருப்பலியில் தகுதியுடன் பங்கேற்க தடையாக இருக்கும் நம் சுயநலங்களை களைத்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி பக்தியுடன் பங்கேற்போம். இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறையருள் தரும் பலி இது ஆதவன் ஒளி அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. வறண்ட மணலாய் மாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் வலிது. வறண்ட மணலாய் மாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் வலி. மாபெரும் தவமாய் மானுடநேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி. மாபெரும் தவமாய் மானுடநேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, சீடத்துவ வாழ்வு என்பது சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் இயேசு. அவ்வழைப்பை ஏற்று நாம் சிலுவையாகிய நம்முடைய வாழ்வின் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்று வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, இறைவன் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்
சாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், ஒருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாம் இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க நீர் விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக்கு. உம்மோடு துய்யாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. சூனேம் ஊரைச் சேர்ந்த ஒரு செல்வந்த பெண்மணி இறைவாக்கினர் எலிசாவை கடவுளின் மனிதராக கண்டு அவருக்கு தாராளமாக விருந்தளித்து தங்குவதற்கு இடமும் கொடுக்கிறார். அந்த விருந்தோம்பலின் பயனாக குழந்தை பேறு இல்லாமல் வருந்திய அந்த பெண்மணிக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று எலிசா வாக்குறுதி அளிக்கிறார். பிறருக்கு செய்யும் உதவி ஒருபோதும் வீண் போகாது என்பதை விளக்கும் இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். ஆண்டவரின் புனிதர் வரும்போதெல்லாம் இங்கே தங்கி செல்லட்டும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 8-11 முடிய மற்றும் 14-16 முடிய. அரசர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 8-11 முடிய மற்றும் 14-16 முடிய. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியாக சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்திவிட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல் தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்கு கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்து சென்று கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேக்கசி, அவருக்கு குறை ஏதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வர சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு ஆண்மகன் பிறந்திருப்பான் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
பதிலுரை பாடல். நீங்க பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்று பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் இருக்கிறது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வாழை போல் உறுதியானது. பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளி அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உன்முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உன் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஏனெனில் நீரோ அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். இரண்டாம் வாசக முன்னுரை. திருமுழுக்கு வழியாக நாம் கிறிஸ்துவுடன் இறந்து அவரோடு புதிய வாழ்வு பெற உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்று புனித பவுல் விளக்குகிறார். நாம் இனி பாவத்திற்கு அடிமைகள் அல்ல, மாறாக கிறிஸ்துவில் கடவுளுக்காக வாழ்பவர்கள் என்பதை உணர்த்தும் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 3 முதல் 4 மற்றும் 8 முதல் 11 வரை. திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனம் 3 முதல் 4 மற்றும் 8 முதல் 11. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம்.
அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia. 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 நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வலிமையினர், மரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை ஈரல் என்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அல்லேலூயா. Alleluia. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10, இறை வாக்கியங்கள் 37 42 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10, 37 42 முடிய. காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். தன் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, சீடத்துவ வாழ்வினுடைய முக்கியத்துவத்தையும் சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதனையும் மிக அழகாக இயேசு அவர்களிடத்தில் விளக்கி கூறுவதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். மிக அழகாக சொல்கின்றார்.
இறைவன் தான் முதலாவதாக, இறைவனுக்குத்தான் முதல் இடம். மற்ற இரத்த உறவுகள் எல்லாம் அதற்கு பின்னால் தான். பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இறைவனை விட அவர்களை அன்பு செய்பவர் என்னுடைய சீடனாய் இருக்க முடியாது என்பதனைத்தான் மிக அழகாக இயேசு அறிவுறுத்துகின்றார். ஆகவே உணர்ந்து கொள்வோம், முதன்மையான இடத்தை இறைவனுக்கு, இயேசுவுக்கு நாம் கொடுத்து அவரையே முழுமையாக அன்பு செய்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைக்கின்றது. நமக்கு தெரியும், இயேசுவுக்கு எத்தனை திருத்தூதர்கள் இருந்தாங்க? 12. அதுல என்ன சந்தேகம்? சரி, எத்தனை சீடர்கள் இருந்தார்கள்? 12 தானா? சீடர்கள் 72 பேர். அவங்க மட்டுமல்ல, இன்னும் பல பேர் இயேசுவை பின்பற்றி, இயேசுவினுடைய போதனையை கேட்டு அவரை பின்பற்றிய ஒவ்வொருவருமே இயேசுவினுடைய சீடர்கள் தான். குறிப்பாக மற்றொரு பகுதியில் பார்த்தோம்னா 72 சீடர்களை அவர் அனுப்புகின்றார் தான் செல்கின்ற ஊருக்கு. ஆகவே அப்படி பார்க்கின்ற போது எல்லோருமே இயேசுவை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவருமே சீடர்கள் தான். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை பற்றி சொல்கின்ற போது இயேசு மிக அழகாக 2 கருத்துக்களை முன்வைக்கின்றார். முதலாவதாக, இரத்த உறவுகள், தந்தையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இரத்த உறவு நமக்கு தெரியும். அப்படி அந்த இரத்த உறவை விட இறைவனுக்கு நாம் என்ன பண்ணணும்? முதலிடம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய இரத்த உறவுகள் இறைவனுடைய அன்பிற்கு தடையாக இருந்தால் என்ன பண்ணணும்? இரத்த உறவுக்கு பின்னாடி போகணும். அப்படிதானே? அப்படியா, அப்படி இல்லையா? சொல்லுங்க, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இரத்த உறவுக்கு தான் முக்கிய இடம் கொடுக்கணும். அப்படிதானே? எஸ் ஆர் நோ? நோ, அப்படி அல்ல. எது தடையாக இருக்கின்றதோ அதையெல்லாம் நாம் நம்முடைய நம்பிக்கை வாழ்விற்கு, விசுவாச வாழ்விற்கு ஒருவேளை நம்முடைய பெற்றோர்களோ பிள்ளைகளோ தடையாக இருந்தார்கள் என்றால் அதையும் கூட தூக்கி எறியணும், இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கணும் என்று இயேசு நமக்கு அறிவுரைத்து கூறுகின்றார். ஆகவே அதுதான். 2வது, நம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். இந்த சிலுவையை பற்றி பல்வேறு விளக்கங்கள் சொல்வார்கள். அதுல மிக முக்கியமான விளக்கம்னு பார்க்கின்ற போது, இந்த சிலுவை என்பது 2 சட்டங்களால் ஆனது இல்லையா? நீட்ட அப்புறம் குறுக்க ஒரு இது. ஆகவே இதை பற்றி சொல்கின்ற போது நம்முடைய மறை தந்தையர்கள் மிக அழகாக சொல்வார்கள். இந்த நீட்டமா இருக்கக்கூடிய சட்டமானது கடவுளுடைய அன்பை குறிக்கின்றது. குறுக்கு சட்டம் எது குறிக்குது? பிறர் அன்பை குறிக்கின்றது. இந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளில் அடங்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்வது, தன்னைத்தான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது. ஆகவே அந்த சிலுவை என்று சொல்வதே அந்த 2 அன்பையும் நமக்கு குறிக்கின்றது. அந்த 2ஐயும் தூக்கி கொண்டு, இறை அன்பையும் பிறர் அன்பையும் தூக்கி கொண்டு நாம் செல்ல அழைக்கப்படுகின்றோம். முதன்மையான இடம் இறைவனுக்கு கொடுக்கின்ற அதே வேளையில் பிறரையும் நாம் ஒதுக்கி உதாசீனப்படுத்திவிட முடியாது. பிறரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். சிலுவையினுடைய சட்டங்கள் அதைத்தான் நமக்கு குறிக்கின்றது. குறுக்கு சட்டமும் நெடுக்கு சட்டமும் அதைத்தான் நமக்கு குறித்து காட்டுகின்றது. இதை நாம் தூக்கி கொண்டு செல்ல வேண்டும்.
இந்த மாதிரியான எத்தனையோ துன்பங்கள், ஒரு சில சமயத்துல பிள்ளைகளால் துன்பங்கள், குடும்பத்துல கணவனால் துன்பம், மனைவியால் துன்பம், இப்படி எத்தனையோ துன்பம். இந்த சிலுவையை சுமந்து கொண்டுதான் நாம் இறைவனை பின்பற்றி வாழ அழைக்கப்படுகின்றோம். மிக அழகாக அப்படி வாழ்கின்ற போது நாம் இறைவனை அடைந்து கொள்ள முடியும். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவார், என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வார். மத்தேயு நற்செய்தி 16:26 பார்த்தோம்னா, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பானானில் அவனுக்கு வரும் பயன் என்ன? ஆகவே உணர்ந்து கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். இத்தகைய விதத்துல அன்பு செய்து நாம் இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து நம்முடைய உயிரை விட இறை அன்பிற்கு மற்றவர்கள், ஆகவே அப்படிப்பட்ட சீரத்துவ வாழ்வை வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இந்த வாழ்வின் நாம் திருமுழுக்கின் மூலமாக பங்கு கொண்டிருக்கின்றோம். இயேசுவோடு நாம் அந்த பாவத்திற்கு மரித்து திருமுழுக்கின் வழியாக புது வாழ்வுக்கு உயிர்க்கின்றோம் என்பதனைத்தான் 2ஆம் வாசகத்துல மிக அழகாக சொல்லப்படுகின்றது. ஆகவே சீடத்துவ வாழ்வு ஒரு சவால் மிகுந்த வாழ்வு, இறை அன்பையும் பிறர் அன்பையும் இணைத்து செல்கின்ற வாழ்வு, இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய வாழ்வு. அப்படி வாழ அழைக்கப்படுகின்றோம். அத்தகைய வாழ்விலே விருந்தோம்பல் என்பது இன்றியமையாத பண்பாக இருக்கின்றது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியினுடைய அந்த இறுதி வார்த்தை, நீங்கள் என் சீடர்கள் என்பதற்காக. ஆகவே இறைவனை இறைவனுடைய அடியார்களை உபசரிப்பது, அந்த முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம். அந்த எலிசா சூனேமுக்கு செல்கின்றார். அங்கே ஒரு பணக்கார பெண் அவர் உணவருந்தும்படி வற்புறுத்தினா, அப்புறம் அவருக்குன்னே ஒரு அறை கட்டி அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அவர் அங்கு தங்கி இளைப்பாறுவதற்கு தேவையானவற்றை எல்லாம் கொடுக்கின்றார். அப்படி செய்கின்ற போது அவளுக்கு என்ன பரிசு கிடைக்கின்றது? குழந்தை பேறு. இறைவனுக்காக நாம் செய்கின்ற போது இறைவன் நமக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். இவள் பொருளுதவியை செய்தால் இவளுக்கு இருந்த குறையான பிள்ளை பேர் இல்லாமல் இருந்த அந்த குறையை நிவர்த்தி செய்து பிள்ளை பேற்றினை தருகின்றார். அது மட்டுமல்ல, இன்றைய இறை வார்த்தையில உனக்கு மகன் பிறப்பான் இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அதே போல அவனுக்கு ஒரு மகன் பிறக்கின்றான். அந்த 4ஆம் அதிகாரத்திலே தொடர்ச்சியா 18ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, குழந்தையும் வளர்ந்தான் ஒரு நாள் அப்படின்ட்டு அந்த பகுதியை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 2 அரசராகமம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தீங்கன்னா, அவன் இறந்து விடுகின்றான். உடனே இந்த பெண் அந்த இறைவாக்கினரை தேடி செல்கின்றார். அவர் கார்மேல் மலையிலே இருக்கின்றார். அங்கே போய் அங்கே அந்த மலைக்கு போய், நான் உங்ககிட்ட மகனை கேட்டேனா, நீங்களே கொடுத்தீங்க, இப்போ இது என் மகன் இறந்து விட்டான்கிறப்ப அதற்கு முதலில் சீடனை அனுப்புகின்றார். நீ போய் அந்த கோலவை யாருக்கும் வணக்கம் செலுத்தாத அப்படின்ட்டுலாம் சொல்லி அவர் இது பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தோம்னா அவன் இது பண்ணல, உயிர் பெறவில்லை. இவரே போய் அப்புறம் அவருக்கு உயிர் கொடுக்கின்ற அந்த நிகழ்வை காண்கின்றோம். ஆகவே இதுதான் இறைவனுக்காக, இறை அடியார்களுக்காக நாம் விருந்தோம்பல் செய்கின்ற போது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, நம்முடைய அந்த பிரிவினை சபையை சார்ந்தவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 10ல் ஒரு பங்கை இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். அது மலாக்கி நூலிலிருந்து அதை அவங்க கோட் பண்ணி மிக அழகாக, அதே போல் அவங்க அதை மிக
நேர்த்தியாக கடைபிடிக்கின்றமாறு அவங்களுக்கு சின்னதுல இருந்தே அது போல அறிவுரை வழங்கப்படும். அவங்க இது நம்ம ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் பார்த்தோம்னா நமக்கு அந்த இது வராது, இல்லை, சின்னதுல இருந்தே இல்லை. இறைவனுக்கு தாராளமாக கொடுப்பது. உதாரணமா சொல்றோம்னா, அந்த பிரிவினை சபை நம்ம மிஷன் சண்டே கொண்டாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அறுவடை திருநாள்னு வைப்பாங்க. ஒரு சாதாரண ரோஸ்ட் அது 5000 ரூபாய்க்கு மேல ஏழை எடுப்பாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது 50 ரூபாய்க்கு தான் போகும், அப்ப 30 ரூபாய்க்கு மேல போகக்கூடாது, அப்படிதான் நம்ம எண்ணுவோம் இல்லையா? நிறைய சமயத்தில் அப்படிதான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கின்றது. ஆனால் இறைவனுக்கு கொடுக்கின்ற போது அந்த சிஎஸ்ஐ இருந்தாலும் சரி, மற்ற சபையை சார்ந்தவர்களும் தாராளமா, அதிலும் அவங்களுக்கு இந்த 10ல் 1 பங்குங்கிறது அடிப்படையான ஒரு கட்டளையாக, அதை மற்றதை விட அதை அதிகமாக வலியுறுத்துகின்றவர்களாக. எதுக்காக இறைவனுக்கு திரு அவைக்கு கொடுக்க வேண்டும் என்றால், திரு அவையினுடைய பராமரிப்பிற்காக. அப்படி பராமரிப்பிற்காக நாம் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு காலத்துல பல்வேறு விதத்துல நமக்கு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் உதவி வந்தது. அப்ப திரு அவை நமக்கு செய்யுது. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. அதுவும் இப்போ குறிப்பாக இப்போ கடந்த மார்ச் மாதம் FCRA அப்படிங்கிற ஒரு திருத்த சட்டம் மசோதா அப்படின்ட்டு வந்த FCRAனா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், FCRA. இது இன்னைக்கு ஒரு விவாத பொருளாக இருக்கின்றது. அதில் நிறைய இன்னைக்கு இது பல்வேறு கட்டுப்பாடுகள். அதே போலவே தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நம்முடைய பல்வேறு மறை மாவட்டத்தினுடைய அந்த வெளிநாட்டு கணக்குகள் அனுமதிக்கப்படாமல், புதுப்பிக்கப்படாமல் ஒரு சில இடத்துல கேன்சலே பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இந்திய சூழ்நிலையில நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அப்படிங்கிறப்ப அந்த பராமரிப்பிற்கு யார் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் தான் கொடுக்க வேண்டும். அதனாலதான் சந்தா இது பண்றோம். அதுலேயும் சந்தா மினிமம் 50 ரூபா அப்படின்ட்டு இங்கே நம்ம பின்பற்றுகின்றோம். ஆக அப்படி இருக்கின்ற போது அது கூட கொடுக்காம இருக்கிறவங்க நம்மள இருக்கிறோம். இன்னைக்கு மாதத்துக்கு 50 ரூபாய். செல்போனுக்கு எவ்வளவு கொடுக்குறோம்? டிவி என்ன சொல்றது, மந்த்லி ரீசார்ஜா இல்லாட்டினா டிஷ், எதுனாலும் சரி, எவ்வளவு கொடுக்குறோம் அதுக்கெல்லாம். அப்படிங்கிறப்ப இறைவனுக்கு கொடுப்பதில் நாம் கணக்கு பார்க்கின்றோம். இறைவனுக்கு கொடுக்க நாம் கணக்கு பார்க்கின்ற போது இறைவன் நமக்கு கொடுப்பதிலும் கணக்கு பார்ப்பார். புரிந்து கொள்வோம். ஆகவே இந்த பெண்மணி நம் சொன்னது போல அதே போல இயேசு அந்த நற்செய்தியினுடைய இறுதி பகுதியில வாக்கு கொடுக்கின்றார். நீங்கள் என் சீடர்கள் என்பதற்காக ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீர், ஹாட் வாட்டரும் இல்லை, ஹாட் வாட்டர் கூட இல்லை, குளிர்ந்த நீர் கொடுப்பவர்கள் கைமாறு பெறாமல் போகார். ஆகவே உணர்ந்து கொள்வோம், சீரத்துவ வாழ்வினுடைய அழைப்பை ஏற்போம், திரு அவையினுடைய வளர்ச்சிக்காக நாம் பங்களிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றுப்பை நம்புகின்றேன். பாவம் மன்னிப்பை நம்புகின்றேன்.
உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன், நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்பர்களே, இன்றைய இந்த திருப்பலியானது சுப்பத்தால் கருத்துப்படி தாமஸ் பத்திரியம்மாள் அருள்வருடைய ஆன்மீக இலைப்பாட்டிற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறை மக்களின் மன்றாட்டுகள். இறைவன் நம்முடைய அன்பு தந்தை, அவரிடத்துல நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து கூறி ஜெபிப்போம். திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் திருத்தந்தை லியோ தொடங்கி ஆயர், பெருமக்கள், குருக்கள், துறவியர் உட்பட்டவர்களாக அல்லாமல் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்களாக விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய முதல் வாசகம் எங்களுக்கு உணர்த்துகிற பாடத்தை கற்றவர்களாய் எங்களுக்காக உழைக்கின்ற இறை அடிக்காரர்களையும் அருள் பணியாளர்களையும் துறவியார்களையும் நாங்கள் மாண்புடன் நடத்தி மகிழ்வுடன் பணிந்து ஊப்புடன் சேமிக்க வேண்டுமென்றும் அதற்கு கைமாறாக உம்முடைய பேரருளை அபரிதமாய் பெற்று மகிழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவோடு நாம் இருந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்கின்ற உண்மையை உணர்ந்தவர்களாய் இருந்த அடியார்கள் அனைவருக்கும் நீர் தாமே நிலைவாழ்வு அருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். அதே நேரம் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்களாகியும் எங்களது தினசரி சிலுவை சுமந்து உன்பின்னே நடக்கிறவர்களாகவும் திகழ வாழ்வை மேற்கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். போர் பதட்டம், வன்முறை, பகைமை, வெறுப்பு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சமூக சீர்கேடுகள் என பல வகைகளில் அங்கலாய்க்கிற எம் உலகுக்காக மன்றாடுகிறோம். இந்த உலகையும் எம் நாட்டையும் மாநிலத்தையும் ஆட்சி செய்கின்ற தலைவர்கள் நல்லாட்சி நல்கவும் அமைதி நோக்கி எம்மை வழிநடத்தவும் தேவையான ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையும் தாயுமான இறைவா, இந்த பிள்ளைகளோ ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தரும். சீரத்துவ வாழ்வின் சவால்களை நாங்கள் ஏற்று திறம்பட செயல்படவும், இறை அடியார்களுக்கு திரு அவையின் வளர்ச்சிக்காக எங்களுடைய பங்களிப்பை தரவும் தேவையான வரங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உன்னிடத்தில் என்னை கொடுத்தே, சொல்லும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொல்லும் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்து என்னையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை யாரும் மன்னவனன்றோ. ஒன்றும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. நீலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வில்
வசனங்கள் தேடி அளவில்லா பாவம் செய்தேன். எனது இன்னுயிரை பலியென தந்தவர் உனக்கு நான் எதை அளிப்பேன்? இன்று உனக்கு நான் எதை அளிப்பேன்? பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக்கி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைவர்களுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மர நிகழ்வுகள் எங்களுக்கு மற்ற பயன் அளிக்க நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையனவாய் இருப்பனவாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு முத இறையல்பின் ஆதரவை தருகின்றேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமண் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அப்பா தந்தையே, இறைவா, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் திடக்கமும் ஊற்றுமாக்கு நீரே இருக்கின்றீர். ஆகவே உம்முடைய தூயாமையை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண என்று மக்களியம் பிரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை இளையோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வாயினஸ், ஏனைய திருநிலையாக்கிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலை வேளையில இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியிலே நினைவு கூறப்படுகின்ற தாமஸ், பத்ரியம்மாள், அருள்ராஜ் ஆகிய ஆன்மாக்களுக்காகவும் எங்களுடைய குடும்பங்களிலே மரித்த எம் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யார் முனையாத ஆன்மாக்களையும் உத்திரிக்க நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னி தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய யோசேப்பு, உம்முடைய புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைவனுடைய அரசு உலகிலே மலர இறை தந்தையை நோக்கி நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, ஆபத்து, துன்பமாக்கி அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதருக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திருவையின் உயிர் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தருள திருளம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறினம், ஆண்டவர் இயேசு. என்னை பின்பற்ற விரும்புகின்றவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று அழைப்பு விடுக்கக்கூடிய இயேசு இவரே. இவருடைய அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் துரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நித்திய வாழ்வு தருவதாக. ஆமென்.
தந்திடம் எந்தன் தந்தையாகினார். உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக் கொள்ளும் முன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக் கொள்ளும் முன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எங்கள் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எங்கள் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எங்கள் இயேசுவே. வானத்தில் மழை துளி மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே. ஞானத்தின் நீரை மொழி விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே. வானத்தின் மழை துளி மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே. ஞானத்தின் நீரை மொழி விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே. மேகமாய் திரண்டு நீ அருளை பொழியும் வள்ளலாகினாய். வேகமாய் வந்து நீ தேவிட்ட உணவில் சுவையாகினாய். உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக் கொள்ளும் முன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக் கொள்ளும் முன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எங்கள் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எங்கள் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எங்கள் இயேசுவே. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய பங்கின் தேர் திருவிழா, புனித தோமையார் தேர் திருவிழாவானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 8, 9, 10 புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே சிறப்பு மறையுறை நற்கருணை ஆராதனையும், 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவிழா ஆடம்பர பாடல் கூட்டுப்பாடல் திருப்பலியுமானது நடைபெறும். ஆகவே இந்த நிகழ்வுகளிலே கிளை பங்காக இருக்கக்கூடிய நீங்கள் பங்கேற்க உங்களை அன்போடு அவிநாசி பங்கு மக்கள் சார்பாகவும் அருட்சகோதரிகள் சார்பாகவும் என் சார்பாகவும் அழைக்கின்றேன். ஆகவே இதில் நீங்கள் அனைவரும் பங்கு கொள்ளுங்கள். குறிப்பாக 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இங்கு திருப்பலி நடைபெறாது. நம்முடைய தாய் பங்கிற்கு நீங்கள் இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் வர வேண்டியது உங்களுடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கின்றது. ஆகவே அன்றைய அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்ற திருப்பலி இருப்பதனால இங்கு 6:15 மணிக்கே நாம் திருப்பலி ஆரம்பிப்போம். ஆகவே நேரத்தோடு வரவும். இன்று நான் காலதாமதமாகிவிட்டது, நீங்க நேரத்தோடு வந்திருக்கீங்க, பாராட்டுக்கள். அதே போலவே இன்னும் நிறைய பேர் விவிலியம் கொண்டு வர வேண்டும். கொஞ்சம் பேரெல்லாம் அந்த பழக்கத்தை மறந்துட்டீங்களாட்டிருக்கு. ஆகவே தயவு செய்து ஆலயத்திற்கு வருகின்ற போது விவிலியமும் கொண்டு வாருங்கள். இறை வார்த்தை இது பண்ணுங்க. அதே போலவே இன்னும் ஆர்வத்தோடு அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கு கொள்ளுங்க. குழந்தைகளை அனுப்பி வைங்க. ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகளுக்கும் தொடர்ந்து இந்த குழந்தைகளை தவறாமல் அனுப்பி வைக்கவும். ஏற்கனவே சொன்னது போல ஒருவேளை டிசம்பர் மாதத்துக்குள்ளாகவோ நாம் ஒரு இந்த குழந்தைகளை எங்காவது சுற்றுலாவிற்கு அழைத்து செல்ல இருக்கின்றோம். ரெகுலராக வரவங்களுக்கு தான் அதற்கு இது கொடுப்போம். ஆகவே இதை உணர்ந்து கொண்டு அந்த இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கக்கூடிய
மறைக்கல்வி வகுப்புகளில் தவறாமல் பங்கேற்குமாறு உங்களை அன்போடு மீண்டுமாக நினைவுபடுத்துகின்றேன். நம்முடைய ஊர் சிலுவைபுரத்தினுடைய தேர் திருவிழாவை 17ஆம் தேதி ஆகஸ்ட் கொடியேற்றத்துடன் தொடங்கி 24ஆம் தேதி திருவிழா 23, 24 ஆகிய தேதிகளில் சிறப்பு திருப்பலியோடு நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். ஆகவே அந்த நிகழ்வுகளுக்காக ரூபாய் 2000 நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த வரியை, தேர் வரியை தவறாமல் சிறிது சிறிதாகவோ அல்லது முழு தொகையாகவோ கொடுக்கவும் உங்களிடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து வசூல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது இல்லாமல் இன்னும் சிறப்பாக மாத சந்தா போன்றவற்றையும் தவறாமல் கொடுக்குமாறு உங்களை அன்போடு நினைவுபடுத்துகின்றேன். இறுதி ஜெபத்திற்கு எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுத்த உணவாக உட்கொண்ட இப்புனித பழிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்மோடு ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் ஆளும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் மகிழ்ச்சியிலும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அருள்பதம் நாடி வந்தே மயங்கிடும் மனதினில் மரியே நன்மையே இறையருள் நிறையச் செய்வார். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருள்பதம் நாடி வந்தே மயங்கிடும் மனதினில் மரியே இறையருள் நிறையச் செய்வார். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவனே. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவனே. உன்னைத்தான் நம்பித்தான் உலகதை உனக்களித்தான். தேவன் பெயர்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருள்பதம் நாடி வந்தேன். இயேசுவின் திரியதமே நாங்கள் கட்டிக்கொள்ளும் தேவ துரோகங்களுக்காகவும் பரிகாரமாகவும் தேவரின் திருப்பிடத்தில் தன்னை தானே பலியாக ஒப்புக் கொடுக்கும் சகல கருத்துகளுக்காகவும் அடியோர்கள் என்று செய்யும் ஜபங்களையும் பழதுன்ப வருத்தங்களையும் அஜிஷ்ட கன்னிமரியாளையும் மாசலத்தின் வழியாக இயேசுவின் திரியத்துக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாளுக்கும் மாதத்திற்கும் சரியாக சபையருக்கும் குறிப்பிட்ட சகல கருத்துகளுக்காகவும் எங்கள் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆத்மாக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆமீன். நிலையான புகழ்
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. புனித மோட்சராக்கினி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.